வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோங்க. அது எப்படி செய்றதுன்றத பார்க்கலாங்க. இது நல்லா சளி புடிச்சிருந்தா, நம்மளுக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் இல்லைங்க, அப்ப செய்து சாப்பிட்டோம்னா நல்லா காரசாரமா டேஸ்ட்டா இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு ஒரு குட்டி கிண்ணம் ஃபுல்லா. ஒரு 50 கிராம் இருக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை வச்சிருக்கேன், காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கேங்க, கருவேப்பிலை கொஞ்சம். இது சீரகம், மிளகு, தனியா, சோம்புங்க. அதை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கனை வாங்கி நல்லா 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு போட்டு தாளிச்சிருக்கேங்க. கடுகு, இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேங்க. நான் அந்த விதையோடையே போட்டிருக்கேங்க, ஏன்னா நல்லா காரம் வேணுன்றதுக்காக. உங்களுக்கு நிறைய காரம் வேணான்னா விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. வெள்ளைப்பூடும் நல்லா உரிச்சு வச்சிருக்கேங்க. ஒரு 15 பல்லு கிட்ட உரிச்சு வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட கலர் மாறி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வரணுங்க, லைட் ப்ரௌன் கலர்ல. இப்படி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டும் நல்லா வெந்துடும். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காகவும் உப்பை முதையே சேர்த்துட்டோன்னா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கினோன்னா சிக்கனையும் தண்ணி விட ஆரம்பிச்சிடுங்க. தண்ணி விட்ட உடனே அதை நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட தேவையில்லைங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை வதக்கிட்டே இருந்தோன்னா அதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நானும் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்கலைங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே தான் அதுலேயே சுருள சுருள வதக்கணுன்னா இந்த மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பவுடரையும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா அது நல்லா சுருண்டு வந்துருங்க. தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா ட்ரையாக வந்துருங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல காரசாரமாக இருக்குங்க. நம்ம ரசம் கூட சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக வந்துடுச்சுங்க. நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட்டாகி வந்திருக்குங்க. இப்போ சாதத்தோட போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதோட இப்போ சிக்கனும் அந்த பெப்பரும் சேர்ந்து சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நான் கூட கொஞ்சம் ரசம் வச்சேன். ரசத்தோட சேர்ந்து சாப்பிடவும் அது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ரசமும் இந்த பெப்பர் சிக்கனும் செம்ம காம்பினேஷனுங்க. இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்யூங்க.